Hi friends, welcome to AHAANA'S kitchen. இப்போ நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா வீடியோ கமக்கிற நெய் மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 1 செகண்ட், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களை வந்து சேரும். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். நெய் மீன் துண்டு 2 எடுத்து வச்சுருக்கேன். 4 முருங்கைக்காய் பீஸ், 4 கத்திரிக்காய், 4 உருளைக்கிழங்கு துண்டு, தேங்காய் பால் வந்து ஒரு பவுல் நிறையா எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம் உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். புளிக்கரைசல், ஒரு நெல்லிக்காய் அளவு புளிக்கரைசல், 2 பழுத்த தக்காளி, குழம்பு மல்லித்தூள் வந்து ஒரு பவுலில் எடுத்துருக்கேன். தேவையான அளவு கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 மிளகாய், வெள்ளைப்பூடு வந்து 5 பல், கொஞ்சம் மஞ்சத்தூள், வெந்தயமும் சோம்பும் சேர்ந்து ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அடுப்பில் வந்து சட்டி நல்லா சூடாகட்டும். சூடானோடனே அதில் எண்ணெய் ஊற்றுவோம். நான் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த மாதிரி வந்து கருவாட்டு குழம்பு வந்து மண் சட்டியில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து மண் சட்டியில் செய்கிறேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருளை வந்து சேர்ப்போம். வெந்தயமும் சோம்பையும் சேர்க்குறேன். நான் வந்து சோம்பு கொஞ்சமாக தான் இருக்குது, வெந்தயம் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்துருக்கேன். இப்போ அது எண்ணெயில் நல்லா பொரியட்டும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம். பெரும்பாலும் நீங்கள் வந்து குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்க போகிறேன். இப்போ எண்ணெயில் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி, அதையும் இந்த எண்ணெயில் வதக்கிக்கிறணும். இப்போ நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா வதங்கட்டும் எண்ணெயில். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசியட்டும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமே தக்காளி சேருங்க, இல்லைனா அப்புறம் வந்து வெங்காயம் வந்து பொரியாது. இப்போ எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பூடு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறணும். இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து எடுத்து வச்சுருக்க நம்ம அந்த நெய் மீனை துண்டை வந்து இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக நெய் மீனை வந்து வேக வைப்போம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெயில் வந்து நெய் மீன் வந்து ஓரளவுக்கு பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். குழம்பு ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம மீன் வந்து வேகாது, கருவாடு. அதனால் நம்ம முதவே இதை சேர்த்து லைட்டாக வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கு. பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு நான் ரொம்ப எடுக்கலை, எல்லாத்துலேயும் 4 பீஸ், ரொம்ப சின்ன பீஸாக தான் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. கருவாடு வந்து உடஞ்சா பரவாயில்லை. நமக்கு வந்து கருவாடு வந்து நல்லா ஓரளவுக்கு வேகணும். இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நல்லா கருவாட்டோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு தடவை நல்லா பரட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க புளிக்கரைசலில் வந்து குழம்பு மல்லித்தூள் எடுத்து வச்சோம்ல, அதையும் தேங்காய் பாலையும் கலந்து நல்லா கரைச்சி எடுத்து இதில் ஊற்றுறேன். நம்ம வீட்டு குழம்பு மல்லித்தூளில் வந்து நான் மிளகாய்த்தூள் சேர்த்து அரைச்சிருக்கனால நான் மிளகாய்த்தூள் தனியாக சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஊற்றி நல்லா கலக்கிக்க போகிறோம். இந்த மாதிரி கலந்து ஊற்றினா தான் பொடி வந்து நிற்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குருவோம். கலந்துட்டு கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். மூடி வச்சுட்டு திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்மளோட குழம்பு வந்து ஓரளவுக்கு கத்திரிக்காய் எல்லாம் வெந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உள்ள. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு வந்து ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். அப்போ தான் குழம்பு வந்து ஓரளவுக்கு கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைப்போம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. குழம்பு தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. காயெல்லாம் வெந்திருக்கா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
கருவாடும் அப்படி தான், அந்த பீஸாக இருக்கிற சின்ன சின்ன பீஸாக ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தான் கருவாட்டு குழம்பு வந்து சாப்பிடும் போது அந்த பீஸ் படும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தனியாக தாளித்து இதில் ஊற்றிருக்கேன். மேலே கருவேப்பிலையும் வெங்காயமும் இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக ஊற்றும் போது குழம்பு பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாகவும் தாளித்து ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து நம்ம அடுப்பில் இருந்து பாத்திரத்தை இறக்கி கீழே வச்சுட்டு இதில் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். இப்போ நம்ம நெய் மீன் கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்கள் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.